வணக்கம் நண்பர்களே. ஜூன் 26 சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம். போதைப்பொருள் பயன்பாடு என்பது வெறும் தனிப்பட்ட விவகாரம் அல்ல, அது ஒரு சமூக புற்றுநோய். இன்று உலகம் முழுவதும் போதைக்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்திக் கொண்டிருக்கும் இந்த சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு நாளில் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை பற்றியும் எங்கள் சந்ததியை பற்றியும் சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியம். கடந்த சில காலங்களாக போதைப் பொருட்களின் நடமாட்டம் அதிகரித்துள்ளதாக பரவலான செய்திகள் எங்கள் அனைவரையும் கவலைக்கு உள்ளாக்குகின்றது. குறிப்பாக இளைஞர்களை குறிவைத்து இவை பரப்பப்படுகின்றன. ஒரு முறைதானே என்று தொடங்கும் அந்த ஒரு தப்பு வாழ்நாள் முழுமைக்குமான அடிமைத்தனமாக மாறுகிறது. போதைப்பொருள் ஒரு மனிதனின் சிந்திக்கும் திறனை குறைத்து அவனை சமூகத்திலிருந்து அந்நியப்படுத்துகிறது. பொதுவாக உலகிற்கு பலம் இளைஞர்கள் என்று சொல்லும் நாம், அந்த இளைஞர்களை போதைப்பொருள் என்ற கண்ணியில் இருந்து மீட்பது எவ்வளவு முக்கியம் என்பதை ஒவ்வொரு மனிதனும் உணர வேண்டும். இந்த போதைப்பொருள் ஒழிப்பானது அரசாங்க சட்டங்களை இயற்றியும் காவல்துறையினரின் அதிரடி நடவடிக்கையாலும் தான் இவற்றை தீர்க்க முடியும் என்றில்லாமல், உண்மையான மாற்றம் எங்கே தொடங்குகிறது என்றால் எங்களுடைய குடும்பங்களிலிருந்து. எங்கள் வீட்டில் வளரும் குழந்தைகளிடம் அவர்களிடம் வெளிப்படையாக பேச வேண்டும். அவர்களுக்கு துணையாக இருக்க வேண்டும். அவர்களின் தனிமைதான் போதைப்பொருள் நுழையும் முதல் வாசல். அதை அன்பு மற்றும் நல்லுறவால் மூடிவிட வேண்டும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு போதை தீர்வாகாது. மாறாக விளையாட்டு, கலை அல்லது உழைப்பு இவைதான் எங்களுக்கு நிரந்தரமான மகிழ்ச்சியை தருகிறது. எங்கள் வாழ்வின் மீதான கட்டுப்பாட்டை மற்றவரிடமோ அல்லது ஒரு போதைப் பொருளிடமோ தாரை வார்த்துவிடக்கூடாது. இந்த போதைப்பொருள் ஒழிப்பு தினத்திலிருந்து போதைக்கு எதிரான ஒரு உறுதியை நாங்கள் அனைவரும் எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்மை சுற்றி போதை பழக்கத்திற்கு ஆளானவர்கள் இருந்தால் அவர்களை கேலி செய்யாமல் அவர்களுக்கு மறுவாழ்வு கிடைக்க நாம் உதவ வேண்டும். விழிப்புணர்வுடன் இருப்போம். ஆரோக்கியமான உலகத்தை உருவாக்குவோம். மேலும் வீடியோக்களை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.